Hello everyone. In the video நம்ம next set of bank related vocabulary பார்க்கலாம். First one வந்து branch, ஷாக்கா. இந்த கிளையின் மேனேஜர் பெயர் என்ன? इस शाखा के मैनेजर का नाम क्या है? इस शाखा के मैनेजर का नाम क्या है? ஸோ கே மேனேஜர் மரியாதையாக பேசுகிறோம். இந்த பிரான்ச் இன் மேனேஜர். ஸோ கே மேனேஜர் का नाम வந்து मैस्कुलिन जेंडर सो का யூஸ் பண்ணுறோம். इस शाखा के मैनेजर का नाम क्या है? எந்த கிளையில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை மெயின்டைன் செய்து வருகிறீர்கள்? किस शाखा में आप अपना खाता मेंटेन करके आ रहे हैं? மெயின்டைன் करते हैं சொன்னோம்னாலும் ஓகே தான். करके आ रहे हैं மெயின்டைன் செய்துட்ருக்கீங்க, மெயின்டைன் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னு. ஸோ நம்மக்கிட்ட நம்ம பேங்க் போனால் கேட்பாங்க இல்லைங்களா, எந்த பிரான்ச்சில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, எங்கே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. किस शाखा में आप अपना खाता मेंटेन करके आ रहे हैं? அடுத்தது பேங்க் ஆஃபீஸருக்கு வந்து பேங்க் அதிகாரி. அவர் ஒரு வங்கி அதிகாரி. நம்ம வந்து அதிகாரி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வந்து அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. वह एक बैंक अधिकारी है. वह एक बैंक अधिकारी है. ஸோ वह அப்படின்றது நம்ம ஜென்ரலாக பேசுகிற ஸ்டைல்லையே நான் கொடுத்துருக்கேன். அவர் அப்படின்னு வரும்போது நம்ம வே அப்படின்றத போட்டு நம்ம இந்த இடத்துல இங் வந்து சவுண்டில் நம்ம பேசும்போது ஹே மட்டும்தான் கேட்போம். ஸோ வஹுக்கு பதிலாக வேவும் போட்டு பேசலாம். வே एक बैंक अधिकारी है. அந்த வங்கி அதிகாரி பெயர் என்ன? उस बैंक अधिकारी का नाम क्या है? उस बैंक अधिकारी का नाम क्या है? அடுத்தது வந்து பேங்க் மேனேஜர். பேங்க் மேனேஜருக்கு வந்து பேங்க் சஞ்சாலக் அப்படின்னா வந்துட்டு ஜட்ஜ், அதாவது நடுவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதாவது ஒரு கேம் அந்த மாதிரிலாம் வந்து நடுவர், அதுக்கும் சஞ்சாலக் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ரி அதுக்கும் வந்து சஞ்சாலக்குன்னு யூஸ் பண்ணுறது உண்டு. மேனேஜருக்கும் வந்து சஞ்சாலக் அப்படின்றது யூஸ் பண்ணுறது உண்டு. ஓகே, பேங்க் சஞ்சாலக், இன்னொன்று வந்து பேங்க் பிரபந்தக். நான் வங்கி மேலாளரை சந்திக்கணும். मुझे बैंक संचालक से मिलना है. मुझे बैंक संचालक से मिलना है. வங்கி மேலாளரிடம் உங்களுக்கு என்ன வேலை, அதாவது எதற்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறது. பேங்க் சஞ்சாலக் से आपको क्या काम है. இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு இது தான். आपको क्यों मिलना है அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். இந்த ஸ்டைலும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஹிந்தியில், அதுக்காக நான் இது கொடுத்துருக்கேன். பேங்க் சஞ்சாலக் से आपको क्या काम है, அதாவது எந்த விஷயமா நீங்கள் அவரை சந்திக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது கேஷியருக்கு வந்து ரோக்கடியா, இன்னொன்று வந்து கஜான்ச்சி. பணத்தை காசாளரிடம் கொடுங்கள். पैसे को खजांची के पास दीजिए. पैसे को खजांची के पास दीजिए. முக்கியமான விஷயம் பேச காசாளர் வங்கி மேலாளரின் அறைக்கு போயிருக்கிறார். ज़रूरी बात करने के लिए खजांची बैंक संचालक के कमरे में गए हैं. ज़रूरी बात करने के लिए खजांची बैंक संचालक के कमरे में गए हैं. அடுத்தது கிளர்க்குக்கு வந்து லிபிக். கிளர்க் போஸ்ட் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? லிபிக் பத் அப்படின்னா வந்து போஸ்ட். ஓகே, லிபிக் பத் அப்படின்னா கிளர்க் போஸ்ட் के बारे में இல்லை வந்து லிபிக் पद के बारे में कैसा पता चला आपको. लिपिक पद के बारे में कैसा पता चला आपको. क्लर्क पोस्ट के தேர்வு எழுதுவது அவசியம். लिपिक पद के लिए परीक्षा देना ज़रूरी है. लिपिक पद के लिए परीक्षा देना ज़रूरी है. அடுத்தது வந்து வால்ட் ஆர் ஸ்ட்ராங் ரூம். அதாவது நம்ம இப்போ பேங்க்லலாம் போயிட்டு நம்ம லாக்கர் ரூம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ட்ராங் ரூம் ஆர் வால்ட். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலாக சொல்கிறது வந்து லாக்கர் ரூம். எல்லாத்தோட லாக்கரும் இருக்கக்கூடிய அந்த காமன் ரூமை வந்து லாக்கர் ரூம்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க, இதில் வால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னோம்னாலும் ஓகே தான். அதுக்கு வந்து கோஷ் கக்ஷ் இல்லைன்னா வந்து சேஃப். ஸோ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி சொல்கிறதுக்கு இங்கிலீஷ்லேயே நம்ம சொல்லிக்கலாம். ஸ்ட்ராங் ரூம் ஒரு வால்ட் ஆர் லாக்கர் ரூம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த வங்கியில் ஸ்ட்ராங் ரூம் இருக்கிறதா. இப்போ நம்மளே வந்து ஒரு லாக்கர் வசதி வேணும் ஒரு பேங்க்கில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லைங்களா, இந்த பேங்க்கில் வந்துட்டு
லாக்கர் வசதி இருக்குங்களா அப்படின்ற மாதிரி இதை கேட்டிருக்கேன். क्या इस बैंक में कोष कक्ष है? कोष कक्ष है. क्या इस बैंक में कोष कक्ष है? स्ट्रांग रूमिन विवरम वंगी மேலாளருக்கு மட்டும்தான் தெரியும். कोष कक्ष का विवरण सिर्फ संचालक को ही मालूम है. कोष कक्ष का विवरण सिर्फ संचालक को ही मालूम है. ஸோ சஞ்சாலக்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், இல்லை பேங்க் சஞ்சாலக் இல்லைனா வந்துட்டு பேங்க் மேனேஜர் எப்படி சொன்னோம்னாலும் ஓகே தான். ஸோ இந்த இடத்துல நான் பேங்க் சஞ்சாலக்குன்னு தான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பேங்க்ன்ற வேர்டை மிஸ் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஆக்சுவலாக இது வந்துட்டு பேங்க் சஞ்சாலக் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்தது லாக்கருக்கு வந்து தாலே வாலி அல்மாரி. தாலே வாலி அல்மாரி. எனக்கு இந்த வங்கியில் ஒரு லாக்கர் திறக்கணும். मुझे इस बैंक में एक ताले वाली अलमारी खोलना है. मुझे इस बैंक में एक ताले वाली अलमारी खोलना है. லாக்கர் திறப்பதற்கான ப்ராசஸை உங்களால் எனக்கு சொல்ல முடியுமா? क्या आप मुझे ताले वाली अलमारी खोलने का प्रक्रिया बता सकते हैं? बता सकते हैं. ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன, ப்ரொசீஜர் என்னன்னு உங்களால் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இல்லை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது வந்து டோமெண்ட். டோமெண்ட்க்கு வந்து நிஷ்கிரிய, அதாவது அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்தியில் வந்து நிஷ்கிரிய அப்படின்னு சொல்லுவோம். அவர் கணக்கு செயலற்று ஆகிவிட்டதா என்ன? உன்கா காத்தா நிஷ்கிரிய ஹோ கயா ஹே கியா? உன்கா காத்தா நிஷ்கிரிய ஹோ கயா ஹே கியா? அதாவது ரொம்ப நாள் டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தோன்னா இன்ஆக்டிவ் பண்ணிடுவாங்க இல்லைங்களா பேங்க்கில். ஸோ அந்த மாதிரி கேட்குறோம், அவரோட அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறோம். என் கணக்கு செயலற்று ஆகவில்லை. மேரா காத்தா நிஷ்கிரிய நிஹி ஹுவா ஹே. மேரா காத்தா நிஷ்கிரிய நிஹி ஹுவா ஹே. அதாவது என்னோட அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவ் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம், டோமெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஆக்டிவ்க்கு வந்துட்டு சக்ரிய. என்னுடைய கணக்கு ஆக்டிவாகத்தான் உள்ளது. மேரா காத்தா சக்ரியா ஹி ஹே. சக்ரியா ஹி ஹே. ஆக்சுவலாக இந்த யாவுக்கு வந்து துணைக்கால் வராது, சக்ரியா அவ்வளோதான். மேரா காத்தா சக்ரியா ஹி ஹே. அதாவது என்னோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. யார் சொன்னால் இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு இல்லை வந்து டோமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். நீ உன் கணக்கை திரும்ப எப்படி ஆக்டிவ் செய்தாய்? இப்போது நம்மளுக்கு வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம திருப்பி வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு ஆக்டிவ் பண்ணுறதுக்கு நம்ம சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியோ இல்லை லெட்ரு கொடுத்தோ நம்ம வந்து கொடுப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி யாராவது கேட்குற மாதிரி உன்னோட இன்ஆக்டிவாக இருந்துச்சுல்ல, எப்படி நீ வந்து உன்னோட அக்கௌண்ட்டை திருப்பி வந்து ஆக்டிவ் பண்ணுன அப்படின்ற மாதிரி கேட்குறோம், ரீஆக்டிவ் பண்ண அப்படின்னு கேட்குறோம். तुमने अपना खाता वापस सक्रिया कैसे किया? सक्रिया कैसा किया? ஸோ இந்த இடத்துலையும் வந்து துணைக்கால் போட வேண்டாம், சக்ரியா அவ்வளோதான். இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்குது. तुमने अपना खाता वापस सक्रिय कैसे किया? அடுத்தது வந்து பேலன்ஸ்க்கு வந்து शेष राशि. எனக்கு பேலன்ஸை செக் செய்யணும். मुझे शेष राशि चेक करना है. मुझे शेष राशि चेक करना है. பேலன்ஸை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் கூட செக் செய்து கொள்ளலாம். शेष राशि को अपने फ़ोन पर भी आप चेक कर सकते हैं. शेष राशि को अपने फ़ोन पर भी आप चेक कर सकते हैं. உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்துட்டு பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு விவரன் இல்லை வந்துட்டு காத்தாக்கா விவரன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பேங்க் விவரன் எப்படி வேணாலும் சொல்லலாம். விவரன் அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஆர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து விவரன் தான். நம்ம வந்து தமிழில் விவரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது எனக்கு என் கணக்கின் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேண்டும். मुझे अपना खाता का विवरण चाहिए. मुझे अपना खाता का विवरण चाहिए. बैंक स्टेटमेंट கிடைக்க எத்தனை நேரம் ஆகும்? विवरण मिलने में कितनी देर लगेगी? विवरण मिलने में कितनी देर लगेगी? ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறோம். அடுத்தது வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து ரக்கம். அமௌண்ட்டை நீங்கள் என்னிடம் கொடுக்க முடியுமா? क्या आप रकम मुझे दे सकते हैं? क्या आप रकम मुझे दे सकते हैं? रकम को मुझे दे सकते हैं அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பணத்தை என்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்ல அந்த கோ அவாய்ட் பண்ணி பேசினோம்னாலும் ஓகே தான். क्या आप रकम को मुझे दे सकते हैं னு சொல்லலாம், இல்லை क्या आप रकम मुझे दे सकते हैं னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அக்கௌண்ட் ஹோல்டர் தான் பணத்தை எடுக்க முடியும்.
खाताधारक ही रकम निकाल सकते हैं, खाताधारक ही रकम निकाल सकते हैं. ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தங்க பே ஸ்லிப் கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி எனக்கு நீங்கள் வித்ட்ரால் பண்ணி கொடுங்க அப்படின்னா, இல்லை இல்லைங்க, யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க தான் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்க முடியும் நேரில் வரும்போது. இல்லை நீங்கள் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ஏடிஎம் மிஷின்லேயோ போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நேரில் வரும்போது நாங்கள் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தான் பணம் கொடுப்போம்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறோம். காத்தாதாரக்கி ரகம் நிக்கால் சக்தே ஹே, அக்கௌண்ட் ஹோல்டர் தான் வந்து பணத்தை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அடுத்தது ஹார்ட் கேஷுக்கு வந்து நகத் தன் ராஷி. அதிகம் ரொக்க பணம் எடுத்து செல்வது சரியாக இருக்காது. ரொக்க பணத்துக்கு வந்து நகத் தன் ராஷி அப்படின்னு சொல்கிறோம். அதிக ரொக்க பணம் எடுத்து செல்வது சரியாக இருக்காது. நம்ம சொல்வோம் இல்லைங்களா, கேஷ் வந்து அதிகமாக கொண்டுட்டு போகாத, சேஃப்டி கிடையாது அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்கேன். ज़्यादा नगद धनराशि लेके जाना ठीक नहीं रहेगा, ठीक नहीं होगा, ठीक नहीं रहेगा இது வேணாலும் சொல்லலாம். ज़्यादा नगद धनराशि लेके जाना ठीक नहीं रहेगा. உங்களிடம் ரொக்க பணம் எவ்வளவு இருக்கிறது? आपके पास अब कितना नगद धनराशि है, आपके पास अब कितना नगद धनराशि है. இதுக்கு பதிலாக வந்துட்டு आपके पास पैसा कितना है अब அப்படின்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம். இருந்தாலும் அந்த மாதிரி ஹார்ட் கேஷ் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினச்சோமா, ஒரு பெரிய அமௌண்ட் பற்றி கேட்குறோம் அப்படின்னா நகத் தன்ராஷி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து மார்கேஜுக்கு வந்து டி வந்து சைலண்ட், மார்கேஜுக்கு வந்துட்டு அதாவது அடகு வைக்கிறதுக்கு வந்து கிர்வி ரக்னா அடகு வைப்பது. இந்த வங்கியில் நாம் நகைகளை மட்டும்தான் அடகு வைக்க முடியும். இஸ் பேங்க் மே ஹம் சிர்ஃப் கெஹனே அப்படின்னா வந்துட்டு நகைகள் அப்படின்னு அர்த்தம். கெஹனே கோ கிர்வி ரக் சக்தே ஹே. ஸோ சில பேங்க்ஸ்லலாம் சொல்லுவாங்க இல்லைன்னா, நீங்கள் ஜுவல் லோன் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், மித்தபடி வந்துட்டு ப்ராப்பர்ட்டி லோனெல்லாம் கிடையாது அப்படின்னு சில பேங்க்ஸில் இருக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இஸ் பேங்க் மே ஹம் சிர்ஃப் கெஹனே கோ கிர்வி ரக் சக்தே ஹே. இந்த வங்கியில் நிலமும் அடகு வைக்கப்படுகிறது. இஸ் பேங்க் மே ஜமீன் பி கிர்வி ரக்கா ஜாத்தா ஹே. ஸோ இந்த பேங்க்கில் பார்த்தோன்னா நிலத்தை கூட வந்துட்டு எல்லோரும் அடகு வச்சு பணம் வாங்குவாங்க, லோன் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இஸ் பேங்க் மே ஜமீன் பி கிர்வி ரக்கா ஜாத்தா ஹே. இல்லை வந்து சிம்பிளாக வந்து ஜமீன் பர் பி பைசா தியா ஜாத்தா ஹே அப்படிம்பாங்க. அதாவது கிர்வின்ற வேர்டு யூஸ் பண்ணாமே பேசுவாங்க. அது வந்து என்னென்னா நிலத்துக்கு வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அதோட அர்த்தம். ஓகே, ஜமீன் பர் பைசா தியா ஜாத்தா ஹே அப்படிம்பாங்க. அடுத்தது வந்து ஃபிக்ஸ் டெபாசிட்க்கு வந்து மியாதி ஜமா. இதெல்லாம் வந்து அதிகமாக இங்கிலீஷ்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது எப்படின்னே சொல்லிக்கலாம். இருந்தாலும் அதுக்கு வேர்ட் வந்து மியாதி ஜமா. எனக்கு ஃபிக்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட் திறக்கணும். முझे एक मियादी जमा खाता खोलना है, मुझे एक मियादी जमा खाता खोलना है. யார் பேரில் நீங்கள் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் டெபாசிட் போட நினைக்கிறீர்கள்? किसके नाम पर आप रकम को मियादी जमा करना चाहते हैं? किसके नाम पर आप रकम को मियादी जमा करना चाहते हैं? அடுத்து பெனிஃபிஷியரி வந்து हिताधिकारी. ओके, பயனாளியின் பெயரை இங்கே எழுதுங்கள். हिताधिकारी का नाम यहाँ लिखिए, हिताधिकारी का नाम यहाँ लिखिए. நீங்கள் இந்த பாலிசியின் பயனாளியா? क्या आप इस पॉलिसी के हिताधिकारी हैं? क्या आप इस पॉलिसी के हिताधिकारी हैं? அடுத்தது வந்து கோடுக்கு வந்துட்டு கோட் வந்து கூட் பாஷா, குப்த் பாஷா, நியம் சங்கர் எல்லாமே இருக்குது. சிம்பிளாக வந்து கோட் அப்படின்னும் சொல்லிக்கலாம். எது சொன்னோம்னாலும் ஓகே தான். ரகசிய எண்ணை யாரிடமும் சொல்லாதே. கூட் பாஷா கோ கிசி கோ மத் பத்தானா. சிம்பிளாக வந்து கோடுனே சொல்லிக்கிறது மச் பெட்டர். கோடு கோ கிசி கோ மத் பத்தானா. ஓகே, ரகசிய எண் அவசியம் இல்லை. கூட் பாஷா கி ஜரூரத் நஹி ஹை. சில இடங்கள்லாம் நம்ம ஷாப்பிங் போகும்போது நம்ம கார்டை ஸ்வைப் பண்ணோன்னா இல்லைங்க பின் நம்பர் தேவையில்லை, கோடு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது கொடுத்துருக்கேன். கோடு கி ஜரூரத் நஹி ஹை. அடுத்தது வந்து டிரான்சாக்ஷன் வந்து லேன்தேன். இந்த அக்கௌண்ட்டின் டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் மட்டும்தான்
சில இடங்களில் வரும்போது கேட்பாங்க இல்லைங்களா, பேங்க்கில் வந்து அக்கௌண்ட்ஸில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனாக இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் யாருங்க பண்ணுறா, நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு யார்கிட்டையாவது வந்து கார்டை கொடுத்து நீங்கள் பண்ண வைக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்குற மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். इस खाते का लेन देन सिर्फ आप कर रहे हैं क्या? इस खाते का लेन देन सिर्फ आप कर रहे हैं क्या? இந்த अकाउंटिंग ट्रांसैक्शंस பற்றி யாருக்கு தெரியும்? इस खाते के लेन देन के बारे में किसे पता होगा? इस खाते के लेन देन के बारे में किसे पता होगा? ஸோ இப்போ நிறையா ஸ்டேட்மெண்ட் எடுத்தோன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எப்போ எடுத்தது போட்டது. ஸோ இதை பற்றி யாருக்கு தான் கிளியராக தெரியும், யாருக்கு தெரியும் இதை பற்றி, யார் இதை வந்து ட்ரான்சாக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கேட்குற மாதிரி நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேங்க் சம்மந்தப்பட்ட ஒக்காபுலரி தான் பார்த்தோம். இதுலேயும் நம்ம பேங்க் சம்மந்தப்பட்ட ஒக்காபுலரி தான் பார்த்துருக்கோம். இது யாராவது நம்மக்கிட்ட பேசுனாங்கன்னா இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜென்ரலாகவே எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ இங்கிலீஷ்லேயே யூஸ் பண்ணுறோம். யாராவது நம்மக்கிட்ட பேசுனாங்கன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். ஓகே, ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, until then, thank you, bye bye.